Welcome to 3-week workshop on programming in C++. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் கிளாஸை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் கிளாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஜென்ரேட் ஆகுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு கண்டிப்பா ரீகால் பண்ணி ஆகணும் சி லாங்குவேஜ்ல. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா எலமெண்ட்ஸ் டு பி ஸ்டோர்ட் இன் அ காமன் நேம் இன் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது அரேயோட ரிவர்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவீங்க, ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அரேல சிமிலர் எலமெண்ட் இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். டிஃபரெண்ட் டேட்டா டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுல சம் டிராபேக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து will not allow does not allow to initialize the data, initialize the members. மெம்பரை வந்து initialize வேரியபிளை ஜென்ரேட் பண்ணாது. ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு டிஃபால்ட் காமன் வந்து அதே போல கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆல்சோ நாட் சப்போர்ட்டட். கன்ஸ்ட்ரக்டர்னா the initialization of the data members. இந்த நாலுமே ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணாது. I can show you a demo for why means that why this means the error message for assigning these drawbacks. I'm going to create a student structure. இப்போ நான் என்ன பண்றேன், ரோல் நம்பர் ஒரு ஃபீல்ட மட்டும் நான் எடுத்துட்டு டெர்மினேட் பண்ணிடுறேன். So just I'm going to compile. Before that, just I can save it because it is a C. So now I compile this. So no error. So first error enna appadina, this is a member. So that I'm trying to assign a value for the member. Pathinga appadina it's a show in error message. So for example, I'm going to create another one more variable. For example, I'm சொல்லிட்டு 3.1 இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா நான் கம்பைல் பண்ணல. ஸோ அலோடு இல்லை. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸ்ட்ரக்சரோட மெம்பரை இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ண முடியாது. அசைன் பண்ணோம் அப்படின்னா இட் மேக்ஸ் an error message. ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா செகண்ட் திங் இட் will not allow the static declaration. ஸ்டாட்டிக்னு ஒரு டிக்ளரேஷனை கண்டிப்பா இதை அலோவே பண்ணாது. ஜஸ்ட் நான் கம்பைல் பண்றேன். See that the static is not allowed here. The static storage class வந்து இந்த இடத்துல உங்களுக்கு allocate பண்ணவே பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். So அப்போ இதுதான் வந்து some drawbacks. இந்த நம்மளோட drawbacks இருக்கு. So this is second drawback. And third drawback வந்து it will not allow for function definition. That means operations எதுவுமே allow பண்ணாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு function definitions நான் எழுதியிருக்கேன். Then I am trying to find it. So the function may not be a part of the structure or union அப்படிங்கிறது உங்களுக்கு எரர் காமிக்குது. இட் மீன்ஸ் தட் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்மளால எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே டிஃபைன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்டர்னு பண்ணிருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். the name of the class and function சேமா இருக்கணும். So only we know that the functions allow ஆகாததுனால கன்ஸ்ட்ரக்டர் also not possible to support. ஓகேவா? ஸோ அப்ப என்னன்னா ஸோ இந்த நாலு தான் இந்த ஸ்ட்ரக்சரோட மேஜர் டிராபேக். ஸோ இந்த நாலு டிராபேக்கை எலிமினேட் பண்றதுக்காக தான் மீன்ஸ் இந்த நாலு டிராபேக்கை we need to eliminate it. So for that we need a new concept that is called as a class. கிளாஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்படிதான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஏன் கிளாஸ் அப்படின்னு போறோம் அப்படின்னா ஸோ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல சொன்ன நாலு டிராபேக்ஸுமே எலிமினேட் பண்ணிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ யூ நோ வாட் இஸ் மீன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ கிளாஸ் நேம், then within a curly braces and please keep in note that in a Java and C# and all, even if for any programming languages, even if you go for any Android and all, the classes should not terminate with semicolon. But here in C++ only the class must terminate with a semicolon. Clear? Okay. Field, and also you can define a methods also. But actually we know that the structure does not support methods. That is called functions not allowed. But the classes are allowed, so that you are going to define for a structure also. So and the end of the structure it must terminate with a semicolon. இப்போ இந்த மாதிரி நம்ம டெர்மினேட் மூலமா செமிகோலன் மூலமா டெர்மினேட் பண்றோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் புதுசா கிரியேட் பண்றேன்.
So நார்மலா வந்து அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றோம். ஸ்ட்ரக்ட்க்கு பதிலா கிளாஸ் அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்றோம். So here class is a keyword and it is a class name, that is a structure name, it is a user defined name. So now it's over. So then we have to define, இந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம், variables எடுத்துக்கலாம் plus member functions எடுத்துக்கலாம். In this case நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா variables நான் எடுத்துக்கிறேன். First of all வந்து I am going to calculate. So my aim என்ன அப்படின்னா just a minute, I can going to make it comments. So நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட aim வந்து just to find a sum of 3 marks ஓட இதை மட்டும் நான் ஃபைண்ட் பண்ண போறேன். So இதுதான் என்னோட எய்ம். சோ அப்ப என்ன பண்ணேன்னா எனக்கு 3 டேட்டா மெம்பர்ஸ் வேணும். என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்னா 3 வேரியபிள்ஸ் வேணும். So 3 variables for marks and 1 variable for total. டோட்டலா 4 எனக்கு வேரியபிள் வேணும். சோ எல்லாமே நான் இன்டிஜரா எடுத்துக்கிறேன். because மார்க் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஹோல் நம்பரா தான் இருக்கும். so that everything will be considered as a integer. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா so already you know that access modifier play a major role. The default வந்து private தான். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்றேன் private அப்படி நான் கொடுத்துக்கிறேன். So I am going to define it. இப்போ நான் define பண்றேன். So mark 1, mark 2, mark 3 and the name is another one name is total. Total அப்படி நான் define பண்ணிட்டேன். So அந்த member function வேணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் private na access பண்ண முடியாது. So that I am going to say public. ஏனா function நம்மளால வெளியில இருந்தா தான் calculate பண்ண முடியும். So void. Okay. So now the data members are over. So the data member create பண்ணனும் அப்படினா the same syntax நீங்க follow பண்ணனும். The data type. So variable name நீங்க follow பண்ணிக்கலாம். So this is a syntax for creating a variable. Next என்னன்னா method ன்னு சொல்லுவோம். Methods also called as member functions. member functions நீங்க சொல்லலாம். so இதுல வந்து பாத்தீங்க அப்படினா we know the syntax தெரியும் ஜெனரலா. so இந்த methods வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு வேல பண்ண முடியும். that means ரெண்டு வேல நம்ம பண்ணலாம். ஒன்னு வந்து inside of the class definition, ஒன்னு வந்து inside of the class definition நீங்க பண்ணலாம். ரெண்டாவது outside of the class definition நீங்க பண்ணலாம். so class definitions are allowed. இப்போ inside of the class definition நான் போறேன் அப்படின்னா so இதுல வந்து return type, function name, as usual C ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். so parameters இருந்தனா parameter, then functions means logic of the functions நீங்க எழுதிடலாம். ஓகேவா? so but in case if we are going to define outside of the class, the first of all step 1 வந்து declare a method, means declare a function, so function inside of the class. Step 2 என்ன அப்படினா declare, means then define the class and define the methods in outside by using scope resolution operator. return type என்னவோ அந்த return type நீங்க கொடுத்துக்கலாம். then followed by class name, then followed by the scope resolution operator, then followed by function name, then if there is any parameter you can pass it for communication. then you are going to define logic of the function நீங்க as usual define பண்ணிக்கலாம். so this is the way நீங்க வந்து பண்ண முடியும். so then இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு மெத்தட் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன், கால்குலேட் பண்ண போறேன். so என்னோட ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் இங்கேயே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். so that I don't want to send a value to the function. இப்போ நான் இன்புட் வாங்குறதுக்கு cin மெத்தட்னு உங்களுக்கு தெரியும். so I am going to read it 3 values and I am going to print the value. so total இது பண்ணனும். so without calculation பண்ணாமனால பண்ண முடியாது. so total equal to m1 plus m2 plus m3. so என்னோட இது முடிஞ்சிருச்சு. so we know that the class definition வந்து C++ ல இது terminated with semicolon அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். so we have to define a
main function at the bottom because இது வந்து bottom up approach method follow பண்றதுன்னு சொல்லிருக்கோம். So நான் என்ன பண்ணிருக்கேன், one method வந்து inside of the class definition நான் provide பண்ணிருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம நம்மளால access பண்ண முடியாது. First memory allocate பண்ணனும் by creating object. For example, my object name is GCE. Now I'm going to access GCE. So before that, just to do some formalities. So now I'm going to object which தான் நம்மளால access பண்ண முடியும். You know that structure object பத்தி படிச்சிருப்பீங்க. So GCE dot function name is calculate. So the function உங்களுக்கு work ஆகுது. So then I'm going to call getch. So then I'm going to close the main function. Now I'm going to compile. There is a error because the cin, cout and all everything is we have I forgot to define the header file. Header file நான் கொடுக்காதனால உங்களுக்கு அந்த மாதிரி error வந்திருக்கு. So then for clear screen க்கு நமக்கு conio.h நமக்கு வேணும். So கண்டிப்பா error வரும் because நான் வந்து access specifier வந்து கொடுத்திருக்கேன், ப்ராப்பரா டிஃபைன் பண்ணல. சாரி, டைப் பண்ணிருக்கேன், சோ அதனால ப்ராப்ளம் இல்ல. Now I'm going to compile. So this is one error. So okay, now so no error. இப்போ வந்து எந்த எரருமே கிடையாது. So நான் ரன் பண்றேன். So it asks 3 marks. To display the total. So this is the one way we are going to define. So private and public வந்து access modifier வீடியோல நீங்க வந்து clear பாப்பீங்க. So next வந்து பாத்தீங்க அப்படினா so calculate முடிஞ்சிருச்சு. அதாவது இத வந்து outside of the class வந்து inside of the class கொண்டு outside of the class நான் போக போறேன். So outside of the class நான் போக போறேன் அப்படினா only the small correction. இந்த return type கடையில class name கொண்டு வந்துறணும். Then followed by the scope resolution operator. But first of all declaration பண்ணனும். Declaration function ஓட first line அப்படியே நம்ம கொடுத்துறணும். So calc CULATE. So this is my function. Then it can define. So there is no error. Then run பண்ணலாம். Then it will get the answers. So there are two possible ways on the function define பண்ணலாம். Only inside of the class and outside of the class. Inside of the class na as usual நீங்க C ல எந்த மாதிரி function யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். பட் இதே வந்து outside ஆ இருந்துச்சு அப்படினா எப்படி access பண்ணிக்கலாம் அப்படினா by using scope resolution operator யூஸ் பண்ணி நீங்க define பண்ணிக்கலாம். So this is the way we are going to create a class inside and outside. So that is the inside and outside of the class definition is possible. Thank you.